முருகன் மரத்தின் கீழ் நின்று கொண்டிருக்கிறான். கையில டார்ச் பிடித்து, முகத்தில் குழப்பம். சுற்றுப்புறம் முழுவதும் அமைதி, அச்சமூட்டும் சூழல். டார்ச் ஒளி மரத்தின் தண்டில் விழ, தரையில 2 நிழல்கள். ஒரே முருகனுடைய நிழல், அதற்கு பக்கத்தில் இன்னொரு அச்சமூட்டும் நிழல். முருகன் பயந்து நடுங்கி பின் செல்கிறான். சுத்தி யாரும் இல்ல. ஆனால் மூச்சுவிடும் ஓசை கேட்கிறது. முகத்தில் அச்சம் தெளிவாக தெரிகிறது. முருகன் பயந்து ஓடுகிறான். கையில புல்லுக்கட்டு, டார்ச் லைட் குலுங்குகிறது. பின்னால் நிழல் பின்தொடரும் மாதிரி. முருகன் கிராமத்து வீட்டில் மரப்பாலகத்தில் அமர்ந்திருக்கிறான். முகத்தில் பலவீனம், பேச முடியாமல். அருகில் கிராம மக்கள் கிசுகிசுக்கிறார்கள். பயத்தோடு அவனை பார்க்கிறார்கள். அந்த இரவுக்கு பிறகு அவன் குரல் மெதுவாக மங்க ஆரம்பித்தது. 2 நாளில் முற்றிலும் போய்விட்டது. அவன் பேச முடியாதவனானான். கிராமத்தில் இன்னும் மக்கள் சொல்வார்கள், வீங்கிய மரத்தின் கீழ் ஒருவன் தனியா போனால் அவன் குரல் அந்த ஆவிக்கே போய்விடும். அந்த மரம்தான் பேசும், மனிதன் சத்தம் இல்ல.